ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். அம்மா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடலை குழம்பு வச்சுருந்தாங்க. அது எப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் இருக்கும் தெரியுமா, அதில் 4 சின்ன வெங்காயமாக பார்த்து எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். எப்போதும் போல் பர்விஷ் இன்னைக்கும் சீக்கிரமாக முழிச்சிட்டாங்க. அம்மாவை சமையல் விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. அம்மா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போதும் கருப்பு கொண்ட கடலையில் தான் வந்து குழம்பு வைப்போம். ஆனால் இந்த டைம் வந்து அந்த கடலை கிடைக்கல, அதனால நாங்கள் வெள்ளை கொண்ட கடலையில் வந்து குழம்பு வச்சோம். இந்த வெள்ளை கொண்ட கடலையை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சு குக்கர்லாம் வந்து அவிச்சு வச்சாச்சு. இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊற போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் அது நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்ச தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ குக்கரில் வந்து ஆல்ரெடி அவிச்சு வச்ச கொண்டக்கடலையை வந்து அதில் சேர்க்கணும். அது சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்க தண்ணியை வந்து அம்மா ஒரு கிளாஸ் எடுத்து அம்மா குடிக்கிறதுக்காக எடுத்துட்டாங்க. மீதி உள்ள கடலையை வந்து அம்மா வந்து அப்புறம் குழம்புல சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாவை வந்து நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த குழம்புக்கு எந்த மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் மிளகாத்தூள் போடலை, ஆல்ரெடி அந்த மசாலாலேயே மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும், அதனால் நான் போடலை. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவுமே ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த மசாலா எல்லாமே வந்து கடலில் வந்து இறங்கும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்ததும் அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா திருவி மிக்ஸியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சி அதை டேரெக்டாக குழம்புல சேர்த்துக்கணும். தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதை கரைச்சி குழம்புல வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஹெல்த்தியான கடலை குழம்பு ரெடி. இது சாதம், சப்பாத்தி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.